ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் 14 கொஷின் வரை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம 15 கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஷின்ஸ் பாருங்கள். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லி. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கேன். என்ன கொஷின் கொடுத்துருக்கான்? இன் ஐசி இன்ஜின் டேப்பட் கிளியரன்ஸ் இஸ் த கிளியரன்ஸ் பிட்வீன். ஸோ ஐசி இன்ஜினில் டேப்பட் கிளியரன்ஸ் வந்து என்ன கிளியரன்ஸ் பிட்வீன் எதுக்கான கிளியரன்ஸ்னு கேட்டிருக்கான். ஸோ ஐசி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் டேப்பட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது ராக்கர் ஆர்ம் டிப்புக்கும் வால் ஸ்டெம் டிப்புக்கும் உள்ள கிளியரன்ஸ் தான். சரிங்களா, வால் ஸ்டெம் டிப். ஸோ இதுக்கு இடைப்பட்ட அந்த கிளியரன்ஸ் தான் வந்து டேப்பட் கிளியரன்ஸ் நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஜெகதீஷ் சகா புக்கு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ இங்கே என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கான்? ராக்கர் ஆர்ம் அண்ட் வால் ஸ்டெம். ஸோ அதில் எது கரெக்டு? ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். ஆப்ஷன் டி ஒன்லி. சரிங்களா, ராக்கர் அண்ட் வால் ஸ்டெம். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபில் இன் த blank with correct option. In rotary duster, the handle should be cranked at dash revolution per minute for efficient performance. ஸோ ரோட்டரி டஸ்டரில் அந்த ஹேண்டில் வந்து எவ்வளோ கிராங்க் பண்ணணும், எவ்வளோ ஆர்பிஎம்மில் கிராங்க் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ரோட்டரி டஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஏர் ஃப்ளோ வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா, ஸோ அப்படின்னா தான் கரெக்ட் ஸ்பீடில் ரொட்டேட் பண்ணோம்னா தான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எஃபிஷியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ பேசிக்கலி ரோட்டரி டஸ்ட்டை வந்து 30 to 35 ஆர்பிஎம்மில் ரொட்டேட் பண்ணால் தான் எஃபிஷியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். சரிங்களா, இதை தாண்டி இது பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா டஸ்டர் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. கம்மி ஸ்பீடில் பண்ணோம் அப்படின்னா டஸ்ட் வந்து சரியாக வந்து வராது. சரிங்களா, ஸோ அதிக ஸ்பீடில் பண்ணாலும் டஸ்ட் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஆப்டிமம் ஸ்பீட் 30 to 35 ஆர்பிஎம்மில் வந்து எஃபெக்டிவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் தி ஒர்க்கிங் கெப்பாசிட்டி ஆஃப் வீல் ஹோ பெர் டே பெர் மேன்? ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை மணி நேரத்தில் இது பண்ண முடியும், ஹாரஸ் பண்ண முடியும், அது இதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் த ஒர்க்கிங் கெப்பாசிட்டி ஆஃப் த வீல் ஹோ? ஸோ வீல் ஹோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி பெர் டே பெர் மேனுக்கு வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஸோ பொதுவாக வீல் ஹோ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? வீடிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அதை பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. வீல் ஹோ இஸ் யூஸ்டு ஃபார் வீடிங், மேனுவல் வீடிங். சரிங்களா, ஸோ ஒரு மேன் வந்து ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 hours வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஹி கேன் வீட் அப் டு 0.06 ஹெக்டர். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, ஸோ அதுக்கு மேலே அவங்களால பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது வந்து மெமரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும் இந்த கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ வாட் ஹிச்சிங் சிஸ்டம் கனெக்ட்ஸ் மவுண்டட் இம்ப்ளிமெண்ட்ஸ் டு தி டிராக்டர்? ஸோ எந்த ஹிச்சிங் சிஸ்டம் வந்து மவுண்டட் இம்ப்ளிமெண்ட்ஸோட டிராக்டர் வந்து கனெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்துருக்கேன். ஸோ பொதுவாக இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 3 point லிங்கேஜ் தான். சரிங்களா, ஸோ டிராக்டரில் பார்த்துருப்பீங்க டாப் லிங்க், அப்புறம் 2 லோயர் லிங்க்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ மவுண்டட் இம்ப்ளிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வரும்? எம்பி ப்ளோ, சரிங்களா, கல்டிவேட்டர், ரொட்டவேட்டர், இது எல்லாமே வந்து வந்துடும், டிராக்டரோட கனெக்ட் ஆகிரும். சரிங்களா, 3 point லிங்கேஜ் மூலியமாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராபாரை பொறுத்த வரைக்கும் ட்ராபார் என்னென்னா அதை ட்ரைல்டு இம்ப்ளிமெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். சரிங்களா, ஸோ 2 லோயர் லிங்க்ஸ் மட்டும் வச்சு பண்ண முடியாது, பிடிஓ ஷாஃப்ட்டை மட்டும் வச்சு பண்ண முடியாது. சரிங்களா, யூ ஹேவ் டு யூஸ் தி 3 point லிங்கேஜ். ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் அஃபெக்ட்ஸ் தி ட்ராக்டிவ் எஃபிஷியன்சி? ஸோ ட்ராக்டிவ் எஃபிஷியன்சி அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இந்த கொஷின் வந்து உங்களுக்கு டயக்ராம் காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், நிறைய கான்செப்ட்ஸ் அதிலிருந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ட்ராக்டிவ் எஃபிஷியன்சி என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டிராக்டர் இன்ஜின் வந்து வீலுக்கு கொடுக்குற பவரில் ஸோ எவ்வளோ பவர் வந்து ஆக்சுவலாக ட்ராபாரில் வந்து யூஸ்ஃபுல்லாக ஒர்க்கு கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து எஃபிஷியன்சி தான், அதை காட்டுற எஃபிஷியன்சி தான் வந்து ட்ராக்டிவ் எஃபிஷியன்சி. சரிங்களா, ஸோ இதுக்கு ஒரு இமேஜ் பாருங்கள். ஸோ இதுதான், ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஸ்லோப் ஆஃப் தி லேண்ட். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டைரக்ஷன் ஆஃப் புல் எப்படி இருக்குது, ஸ்லோப் ஆஃப் தி லேண்டை பொறுத்து. ஸோ உங்களுக்கு சரிவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வீல் ஸ்லிப் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்? ட்ராக்டிவ் எஃபிஷியன்சி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸ்லோப் ஆஃப் தி லேண்ட், இது நிலத்தின் சரிவு, இது கரெக்டு. அடுத்து ஹிச் ஹைட்டு. ஸோ ஹிச் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டான அந்த இம்ப்ளிமெண்ட் அட்டாச் பண்ணியிருக்கு, கரெக்டான அட்டாச்மெண்ட்டில் அட்டாச் பண்ணணும். சரிங்களா, ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மேலே கீழேன்னு ஒரு மாதிரி முரணாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அதுலேயும் வந்து ட்ராக்டிவ் எஃபிஷியன்சி லோயர் ஆகும். சரிங்களா, அதுதான் சொல்லியிருக்கேன். சரியான ஹிச் ஹைட் இருக்கணும், டிராஃப்ட் அப்போ தான் சரியாக மாற்றப்படும். மூணாவது வந்து சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் லக்ஸ். ஸோ இதுதான் லக்ஸ், தெரியுதா? ஸோ கரெக்டாக ப்ராப்பர் லக்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இம்ப்ராப்பர் எப்படின்னா இப்படி தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த பெட்டர் grip இருக்கும், ப்ராப்பர் லக் இருந்தால் பெட்டர் grip இருக்கும், உங்கள் ட்ராக்டிவ் எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா,
ஸோ இங்கே லக்ஸு ஒழுங்காக சரியில்லை அப்படின்னா ஸ்லிப்பு வந்து அதிகமாயிரும். ஸோ மோர் ஸ்லிப் அதிகமானுச்சா உங்களுக்கு எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து எது ஸோ 3மே கரெக்டு தான். சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் ஆல் தி அபோவ் ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The few adjustments for obtaining higher penetration of the disk harrow in the field are. ஸோ ஹையர் பெனிட்ரேஷன் டிஸ்க் ஹேரோவில் ஹையர் பெனிட்ரேஷனுக்கு என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அதில் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். டிக்ரீஸிங் தி டிஸ்க் ஆங்கிள், adding additional weight on the harrow, increasing the disc angle by using the sharp edge disc of small diameter and lesser concavity. ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஏஎன்பி, ஏ ஒன்லி, பிசிடி அண்ட் ஏபிடி. சரிங்களா? இதை கொடுத்துருக்கான். ஸோ இந்த கான்செப்டே நீங்கள் வீடியோ இமேஜாக பார்த்தீங்கன்னா இன்னும் புரியும். சரிங்களா? இதில் பாருங்கள். ஸோ என்னென்னா டிஸ்க் ஆரோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. டிஸ்க் ஆரோ பொறுத்த வரைக்கும் அடிஷ்னல் வெயிட்டை எப்போவுமே கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும், டவுன்வோர்ட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும். அப்போ வந்து டிஸ்க் வந்து ஆழமாக புதஞ்சிரும். ஸோ அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து நல்ல பெனிட்ரேஷன் இருக்கும் டிஸ்க் ஆரோவில். சரிங்களா? ஸோ அப்போ வந்து அடிஷ்னல் வெயிட்டு கொடுக்குறது கரெக்டு. சரிங்களா? அடுத்து வந்து டிஸ்க் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ டிஸ்க் ஆங்கிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ என்னாகும்? உங்களுக்கு வந்து பெனிட்ரேஷன் வந்து அதிகமாகும். புரியுதா? இந்த டைரக்ஷன் ஆஃப் ட்ராவலுக்கு டிஸ்க் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணால் பெனிட்ரேஷன் வந்து அதிகமாகும். சப்போஸ் டிஸ்க் ஆங்கிள் டிக்ரீஸ் பண்ணோம்னா பெனிட்ரேஷன் கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அதுவும் கரெக்டான ஆப்ஷன் பை இன்க்ரீஸிங் தி டிஸ்க் ஆங்கிள். ஸோ கொஷினில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான்? ஸோ இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்கான். பை யூஸிங் தி ஷார்ப் எஜ் டிஸ்க் ஆஃப் ஸ்மாலர் டயமீட்டர் அண்ட் லெஸர் கான்கிவிட்டி. இந்த ஆப்ஷனும் கரெக்ட். சரிங்களா? ஸோ டிஸ்க் வந்து ஷார்ப் எஜ்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனிட்ரேஷன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 2 பிசிடி ஒன்லி. சரிங்களா? ஸோ டிக்ரீசிங் டிஸ்க் ஆங்கிள் கிடையாது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இன் வாட் டைப் ஆஃப் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் ஒன் பம்ப் சர்வ்ஸ் அஸ் அ நாசில் ஃபார் செவரல் சிலிண்டர்ஸ். ஸோ ஒரு பம்ப் வந்து நாசிலாக ஆக்ட் பண்ணும் ஃபார் செவரல் சிலிண்டர்ஸ். எந்த டைப் ஆஃப் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப்லன்னு கேட்டிருக்கான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதுக்கு இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் பம்பில் வந்து ஒரு சிங்கிள் பம்பிங் எலமெண்ட் வந்து ஹை ப்ரெஷர் ஃபியூல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஹை ப்ரெஷர் ஃபியூலை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் எல்லா சிலிண்டருக்கும் 1 by 1 ஒரு ஃபயரிங் ஆர்டர் பொறுத்து. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பம்ப் வந்து விச் மீன்ஸ் அ பிளஞ்சர் சர்வ்ஸ் அஸ் அ நாசில் ஃபார் செவரல் சிலிண்டர்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் இதுதான். ஸோ சிங்கிள் பம்பிங் எலிமெண்ட் சர்வ்ஸ் அஸ் அ செவரல் சிலிண்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து பம்பிங் எலிமெண்ட். ஸோ இது வந்து என்ன சிலிண்டர் 1 2 3 4 4 சிலிண்டருக்கு வந்து ஃபியூலை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதான் சொல்கிறான் ஃபியூல் எலிமெண்ட்டு. ஸோ இதில் கீழே உள்ள ஆப்ஷன்ஸில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜெர்க் பம்ப், டிஸ்ட்ரிபியூட்டர் பம்ப், இன்லைன் ஜெர்க் பம்ப், யூனிட்ரி இன்ஜெக்டர். ஜெர்க் பம்ப் பொறுத்த வரைக்கும் ஸோ பிளஞ்சர் டைப் ஜெனரல் டேர்ம் தான் சொல்லியிருக்கேன். பிளஞ்சர் டைப் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் தான். ஸோ ஒரு பிளஞ்சர் இருக்கும். சரிங்களா? ஒரு சிலிண்டருக்கு இல்லைனா 2 சிலிண்டர்ஸ்க்கு. சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம வந்து ஜெர்க் பம்ப் யூஸ் பண்ணுவோம். டிஸ்ட்ரிபியூட்டர் பம்ப் தான் தெரியும். செவரல் சிலிண்டர்ஸ்க்கு வி ஆர் யூஸிங் ஒன் பம்பிங் எலிமெண்ட். ஸோ அதே மாதிரி இன்லைன் ஜெர்க் பம்ப். ஸோ இதில் பாருங்களேன் 1 பிளஞ்சர் ஃபார் ஈச் சிலிண்டர். ஒவ்வொரு சிலிண்டருக்கும் ஒரு பிளஞ்சர் இருக்குது. ஸோ இதுதான் இன்லைன் ஜெர்க் பம்ப். சரிங்களா? ஸோ ஒரே லைனில் இருக்கும், இன்லைன், அதனால் ஒரே லைனில் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு சிலிண்டருக்கு. ஸோ அடுத்து யூனிட் இன்ஜெக்டர். ஸோ ஈச் சிலிண்டர் ஹேஸ் இட்ஸ் ஓன் இன்ஜெக்டர் வித் பில்ட்-இன் பம்ப். ஸோ ஒவ்வொரு சிலிண்டரும் ஓன் இன்ஜெக்டர் இருக்கும். சரிங்களா? ஸோ தனியான இது இருக்காது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் இதுதான். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர், டிஸ்ட்ரிபியூட்டர் பம்ப். சரிங்களா? அடுத்து the rate of circulation of water in a water pump in a forced circulation water cooling system should not be less than, இது வந்து should not be less than 0.5 liter per bhp per minute. சரிங்களா? ஆப்ஷன் 2. ஸோ இதெல்லாம் மெமரி பேஸ்டு கொஷின்ஸ். அடுத்து வாட் கன்வெர்ட்ஸ் தி ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் ஆஃப் பிஸ்டன் இன்டு ரோட்டரி மோஷன் ஆஃப் தி ஃப்ளைவீல். ஸோ எது கன்வெர்ட் பண்ணும்? ஈஸியான கொஷின், கிராங்க் ஷாஃப்ட். சரிங்களா? ஸோ கரண்டிங் நாடு என்ன பண்ணும், பிஸ்டன் ரிங்ஸ் என்ன பண்ணும், கேம் ஷாஃப்ட் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின், வாட் டைப் ஆஃப் கல்டிவேட்டர் இஸ் சூட்டபிள் டு ஆப்ரேட் ஸ்டோனி ஸ்டம்பி ஹார்ட் சாயில் ஹேவிங் ரூட்ஸ் அஸ் அப்டக்கல்ஸ் இன் அட்வர்ஸ் ஃபீல்டு கண்டிஷன். சரிங்களா? ஸோ பொதுவாக ஸ்டோனி ஸ்டம்பி ஹார்ட் சாயிலுக்கு வி ஆர் யூஸிங் ஸ்ப்ரிங் லோடட் டின்ஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ மோஸ்ட் சூட்டபிள் அதுதான். ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து வாட் சர்வ்ஸ் அஸ் அ பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் த டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஆர் ஸ்டெப் up the low voltage to high voltage necessary to jump across the gaps at spark plug. ஸோ ஸ்டெப் அப் பண்ணணும் எதுன்னு கேட்டிருக்கான். ஸோ பொதுவாக ஸ்டெப் அப் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இக்னிஷன் காயில். சரிங்களா? ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின்,
விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெஸ்ட் இஸ் நாட் அன் எசென்ஷியல் டெஸ்ட் ஆஃப் டிராக்டர்ஸ்? இதில் எது எசென்ஷியல் டெஸ்ட் இல்லைன்னு கேட்டிருக்கான். சரிங்களா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி மஸ்ட்டு, டேர்னிங் சர்க்கிள் டெஸ்ட்டு மஸ்ட்டு, ட்ராபார் டெஸ்ட்டு மஸ்ட்டு, நாய்ஸ் மெஷர்மெண்ட் வந்து ஒரு இட்ஸ் நாட் அந்தளவுக்கு எசென்ஷியல் கிடையாது. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து, இன் டிராக்டர்ஸ் ஹவு இஸ் த வெயிட் ட்ரான்ஸ்ஃபர்ட் எக்ஸ்போஸ்? ஸோ வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க? புல் இன்டூ ஹிச் ஹைட் டிவைடட் பை வீல் பேஸ். சரிங்களா, ஸோ இதுதான் வெயிட் ட்ரான்ஸ்ஃபரோட ஃபார்முலா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை வச்சு ப்ராப்ளம்ஸ் கூட கேட்கலாம். சரிங்களா, ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ மற்ற எல்லாமே தப்பு. ஸோ அடுத்த கொஷின், ஸோ விச் பிரேக் சிஸ்டம் இஸ் பேஸ்ட் ஆன் தி பாஸ்கல்ஸ் லா? எல்லாருக்கும் தெரியும் எந்த சிஸ்டம். ஸோ ஹைட்ராலிக் பிரேக்கிங் சிஸ்டம். சரிங்களா, ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து, ஸோ வாட் இஸ் தி ஸ்பெசிஃபிக் டிராஃப்ட் ரெக்யர்மெண்ட் ஆஃப் டேண்டம் டிஸ்க் ஹேரோ? சரிங்களா, ஸோ ஆப்செட் டிஸ்க் ஹேரோ, டேண்டம் டிஸ்க் ஹேரோ. சரிங்களா, இதோட என்ன பேசிக்ஸுங்கிறத படிச்சுங்க. சரிங்களா, ஸோ சப்போஸ் இடையில கொஷின் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன கேட்டிருக்கான்? ஸ்பெசிஃபிக் டிராஃப்ட் ரெக்யர்மெண்ட் கேட்டிருக்கான். ஸோ ஸ்பெசிஃபிக் டிராஃப்ட் ரெக்யர்மெண்ட் என்ன? ஸோ 6 to 9 தான் வந்து ஸ்பெசிஃபிக் டிராஃப்ட். ஸோ ஸ்பெசிஃபிக் டிராஃப்ட்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க பேசிக்லாம். ஸோ இது வந்து ஒரு டிராஃப்ட் ரோஸ் வந்து டிராஃப்ட் ஃபோர்ஸ் ரெக்வயர்டு பெர் யூனிட் ஏரியா ஆர் வித். சரிங்களா, ஸோ அதுதான் ஸ்பெசிஃபிக் டிராஃப்ட்னு சொல்லுவோம், F/A. ஸோ இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த டிராஃப்ட் வந்து என்னென்னா கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும். சரிங்களா, இங்கே கொஷினில் கொடுத்துருக்காங்க, இது தப்பு, கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும். ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து கல்டிவேட்டருக்குலாம் உங்களுக்கு வந்து லெஸ் டிராஃப்ட் வந்து கம்மியாக இருக்கும். இதுக்கு வந்து மீடியம் டிராஃப்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ டிஸ்க் ஹேரோக்கு. ஸோ மோல்டு ப்ளோவுக்கு வந்து ஹையர் டிராஃப்ட் இருக்கும். சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க, ஹையர் டிராஃப்ட் மோல்டு போட் ப்ளோ, MB ப்ளோவுக்கு. சரிங்களா, ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ டு வாட் வால்யூம் இஸ் அ டேங்க் ஃபில்டு வித் லிக்விட் இன் கம்ப்ரஷன் ஸ்ப்ரேயர்ஸ்? ஸோ எந்த வந்து எவ்வளோ ஃபில் ஆகிருக்கணும் அப்படின்னு கேட்டால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா 3/4 எப்போவுமே ஃபில் ஆகிருக்கணும். சரிங்களா, ஸோ கம்ப்ரெஷன் ஸ்பேஸ்க்கு. ஸோ டேங்க்கில் ஏன்னு பார்த்தீங்கன்னா டேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து ஏர் ஸ்பேஸ் வந்து வேணும். ஸோ பம்ப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏர் கம்ப்ரெஷன் ஆகி ப்ரெஷர் க்ரியேட் பண்ணும். சரிங்களா, அந்த ப்ரெஷர் தான் வந்து லிக்விடை வந்து நாசில் வழியாக வெளியே ஸ்ப்ரே பண்ணும். சரிங்களா, டேங்க் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? கம்ப்ரெஸ் ஆகாது, ப்ரெஷர் பில்ட் ஆகாது, ப்ராப்பராக ஸ்ப்ரேயர் வராது. சரிங்களா, ஸோ கம்ப்ரெஷன் எப்போவுமே 75% லிக்விட் இருக்கணும். ஸோ 25% ஏர் இருக்கணும். இந்த மிக்சரில் தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர், விச் இஸ் 3/4. சரிங்களா, ஸோ மீதி உள்ள கொஷின்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.